நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 63 இறை வார்த்தைகள் 1 முதல் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, தாவீதரசன் போராட்டத்தில் இருக்கின்ற பொழுது, நெருக்கடியில் இருக்கின்ற பொழுது, அங்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை காண, ஆண்டவருடைய உடனிருப்பை அவர் அனுபவிக்க அவர் வாஞ்சையோடு ஆண்டவருக்காய் காத்திருக்கிறார். இதோ இந்த நாளில் அப்பத்தின் வடிவில் ஆண்டவர் நம் முன்பாக எழுந்தருளி இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில், ஆண்டவரே, உம்மை முகமுகமாய் நான் காண வேண்டும், உம்மை நான் தரிசிக்க வேண்டும், என்னுடைய துதிகன மகிமைகளை ஆராதனைகளை எடுத்துரைக்க வேண்டும். எனக்கு தேவையான வல்லமையை தாரும் ஆண்டவரே, உம்மை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மையே இந்த பாடல் வாயிலாக கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை அர்ப்பரித்து ஆராதித்து பாடுவோம். தெய்வீக மாளிகையில் ராஜா உன்னை நான் காண காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா, உன் தரிசனம் எப்போதையா. தெய்வீக மாளிகையில் ராஜா உன்னை நான் காண காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா, உன் தரிசனம் எப்போதையா. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. உன்முகம் நான் காண, உன் குரல் நான் கேட்க, உன்முகம் நான் காண, உன் குரல் நான் கேட்க, உம் அன்பை நான் சுவைக்க ஆவலாய் காத்திருந்தேன். உம் அன்பை நான் சுவைக்க ஆவலாய் காத்திருந்தேன்.
காவலாய் காத்திருந்தே. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தரிசனம் தாராய், தரிசனம் தாராய் இயேசு ராஜாவே. தெய்வீக மாளிகையில் ராஜா உன்னை நான் காண காத்து கிடக்கின்றேன். உன் தரிசனம் எப்போதையா, உன் தரிசனம் எப்போதையா, உன் தரிசனம் எப்போதையா. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், பாவிகள் கடவுளுடைய குரலை கேட்க முடியுமா? நம்ம எல்லாருமே ஒரு குற்ற உணர்வோடு வாழக்கூடிய ஒரு நிலை. நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன்ப்பா. சமீபத்தில் கூட ஒரு அண்ணன், ஃபாதர் என்னை கடவுளாக என்ன மன்னிக்கவே மாட்டார், நான் அவ்வளோ பெரிய துரோகம், அவ்வளோ பெரிய பாவம் நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தன்னுடைய அந்த கடந்த காலத்தில் செய்த அந்த குற்றங்கள், அந்த கடவுளுக்கு எதிராக செய்த செயல் எல்லாத்தையும் அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். இப்போ அழுகிற கண்ணீர் விட்டு அழக்கூடிய ஒரு நிலை. கடவுளுடைய குரலை பாவிகள் கேட்க முடியுமா? நிச்சயமாக கேட்க முடியும். பாருங்கள், நம்ம மத்திய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 9 ஒரு அழகான நிகழ்வு வாசிக்கிறோம். மத்தேயினுடைய அழைப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் சுங்கசாவடி லேவி, அந்த சுங்கசாவடியிலிருந்து இருக்கிறார், வரி தண்டக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அவர் சமூகத்தால் புறம்பாக்கப்பட்டவராக ஒதுக்கப்பட்டவராக இருக்கிறார். இப்போ கடவுள் என்ன செய்கிறார் அப்படின்னா அவரை அழைக்கிறார். இப்போ கடவுள் தன்னுடைய பணிக்காக ஒரு தெரிவு செய்கின்றார். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா ஒரு பாவ நிலையில், அதாவது மனிதனுடைய பார்வையில் அவர் தகுதியற்றவனாக இருக்கிறார். ஆனால் கடவுளுடைய பார்வையில் அவர் தகுதி உள்ளவராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சமூகம் இன்னைக்கு என்னது அரசு துறையாக இருக்கலாம் அல்லது தனியார் துறையாக இருக்கலாம். இதெல்லாம் பார்க்குறோம், வேலைக்கு ஆட்களை தெரிவு செய்கிறாங்க. இன்றைக்கு அரசு துறையில் வேலை வாங்குவது என்பது ரொம்ப எளிதான காரியம்லாம் இல்லை. நிறைய தேர்வுகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. நிறைய, அதாவது ஒரு 1000 போஸ்ட்டு பணியிடம் இருக்கிறது அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா 1000 பணியிடத்துக்கு போட்டிகளை போடக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இப்படிப்பட்ட இந்த நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா போராட்டம் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியே பல நிலைகளை முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகம் ஒருத்தர் தன்னுடைய பணிக்கு தெரிவு செய்யணும் அப்படின்னா தகுதி உள்ளவனாக தெரிவு செய்கிறது. ஆனால் இங்கே பாருங்க, ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, அவருடைய இறை ஆட்சி, கடவுளுடைய அரசை என்ன செய்யணும் அப்படின்னா நிறுவுவதற்காக பணியாட்களை தெரிவு செய்கிறார். அப்போ பணியாட்களை தெரிவு செய்கின்ற பொழுது அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் மத்தேயு யாரு? அவர் பாவியாக வரி தண்டக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. ஆனால் கடவுள் என்ன செய்யறார்? அவர் அழைக்கிறார். அழைத்த உடனே எங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவருடைய குரலுக்கு, கடவுளுடைய குரலுக்கு மத்தேயு பதில் கொடுக்கிறார். அப்போ பாவிகள் கடவுளுடைய குரலை கேட்க முடியுமா? நிச்சயமாக கேட்க முடியும். மத்தேயு எப்படி கடவுளுடைய குரலுக்கு பதில் கொடுத்தாரோ அதே போல ஒவ்வொரு நாளும் நம்முடைய பெயர் சொல்லி, அமல்ராஜ் அப்படி என்ன செய்யறார் அப்படின்னா பெயர் சொல்லி அழைத்து கொண்டு இருக்கிறார். நான் ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுக்க தயாரா. இங்கே மத்தேயு பாருங்க, இழக்கிறார், தன்னுடைய வேலையை இழக்கிறாரு. நீ அரசாங்கத்துக்கு, ரோமை அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சதெல்லாம் போதும்பா, நீ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு நீ என்ன செய்யணும் அப்படின்னா என்னை பின்பற்று, நீ எனக்கு வேலை செய்யு, நீ எனக்கு ஊழியம் செய்யு என்பதுதான் இயேசுவினுடைய அழைப்பாக அங்கே இருக்கிறது. அப்போ மத்தேயு என்ன செய்கிறாரு? கூழு காசை மீசை காசை அப்படிலாம் இல்லை. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் அழகாக தன்னுடைய அந்த பணியினை, அந்த ரோமையில் பணி செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பணியினை அப்படி சுங்கச்சாவடி அந்த வேலையை விட்டுட்டு தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது, தன்னுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு தெரியாது, தன்னுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை. என்ன செய்ய, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் ஒரு புதிய வாழ்வை வாழ வேண்டும், ஒரு புதிய தொடக்கத்தை நான் தொடங்க வேண்டும், ஒரு புதிய வரலாறு நான் படைக்க வேண்டும் என்று மத்தேயு அங்கே தீர்க்கமாக முடிவெடுக்கிறார். தூக்கி எறிகிறார், தன்னை இழக்கிறார், ஆண்டவரை ஆதாயமாக்கி கொள்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயுவை போல நீங்களும் நானும் பல நேரங்களில் பாவ வாழ்க்கை வாழலாம். அல்லது நம்ம பலவீனங்களோடு வாழக்கூடிய ஒரு நிலை, பலவீனங்களோடு வாழக்கூடிய ஒரு நிலை.
இப்படிப்பட்ட இந்த நிலையில் நம்ம ஐயோ கடவுள் என்கிட்ட பேசுவாரா, எனக்கு பதில் கொடுப்பாரா என்கிற ஒரு விதமான கேள்விகள், கவலைகள், அங்கலாய்ப்பு எல்லாம் இருக்கும். கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மளுக்கு எதெல்லாம் கடவுளுடைய குரலை கேட்பதற்கு தடையாக இருக்கின்றதோ அதெல்லாத்தையும் தூக்கி எறிங்க. மத்தேயுவை போல தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாக மத்தேயுவுக்கு புதிய வரலாறை படைத்த கடவுள், மத்தேயுவுக்கு புதிய வாழ்வை கொடுத்த கடவுள், நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டவர் நமக்கு புதிய வாழ்வை, புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்பார். ஆகவே நம்மை இழக்க ஆண்டவரே எனக்கு தேவையான அந்த வல்லமையை, எனக்குள்ளாய் இருக்கக்கூடிய அந்த சுயநலம், எனக்குள்ளாய் இருக்கக்கூடிய அந்த சொந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிய எனக்கு தேவையான பலனை, வல்லமையை தாரும் என்று சொல்லி இந்த பாடல் வாயிலாய் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. ஆமாண்டவரே, மத்தேயுவை நீர் அழைத்தீர், அவரை சந்தித்தீர், கேட்டீர், என்னை பின்பற்றி வா என்று அழைத்தீர். மத்தேயுவுடைய குரலுக்கு பதில் கொடுத்தார். ஆண்டவரே, அவருக்கு புதிய வாழ்வை, புதிய தொடக்கத்தினை ஏற்படுத்தி கொடுத்தீர். இதோ இந்த தவக்காலத்தில் ஒவ்வொரு நாளும் மத்தேயுவை போல எங்களை நீர் அழைத்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே இயேசுவே தகப்பனே, உம்முடைய குரலை நாங்கள் கேட்க வேண்டும். உம்முடைய குரலை கேட்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த அற்ப காரியங்கள் அனைத்தையும் தூக்கி எறிய எங்களுக்கு தேவையான அந்த மன உறுதியை தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பாவம் செய்யும் போது மனதில் பயமே ஒன்றுமில்லை, காலம் கடந்த நீதி வரும்போதோ நெஞ்சம் கலங்கும். பாவம் செய்யும் போது மனதில் பயமே ஒன்றுமில்லை, காலம் கடந்த நீதி வரும்போதோ நெஞ்சம் கலங்கும். நெஞ்சில் பாவபாரம் நீங்கும் உந்தன் வாழ்வில், நோக்கி பார் இயேசு உன்னை அழைக்கிறார் இந்த நேரம். நோக்கி பார் இயேசு உன்னை அழைக்கிறார் இந்த நேரம். உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த தவக்காலம் எங்களுக்கு மனமாற்றத்தின் காலமாக இருக்கிறது. இது இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல, தியானித்தது போல, பாவிகள் கடவுளுடைய குரலை கேட்க முடியுமா என்கிற எங்களுடைய சந்தேகங்களுக்கு, எங்களுடைய கேள்விகளுக்கு ஆண்டவரே நீர் மத்தேயு வழியாக எங்களுக்கு உன்னதமான பதிலை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, மத்தேயு பாவ வாழ்க்கை வாழ்ந்தார், உமக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நீர் அவரை தொட்டீர், சந்தித்தீர், பேசினீர்.
உம்மை அவர் பின்பற்றி வந்தார். உம்மை சந்திப்பதற்கு தடையாக இருந்த எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டார். ஆண்டவரே, நாங்கள் மத்தேயுவை போல உம்மை ஆதாயமாக்கி கொள்ள எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா விதமான விருப்ப வெறுப்புகள், அற்ப காரியங்கள் அனைத்தையும் அப்புறப்படுத்த எங்களுக்கு தேவையான அந்த வழிகாட்டுதலை நிறைவாய் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, இது நாங்கள் மனம் மாற தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான பாவ நாட்டங்களையும் அர்ப்பணமாக்குகின்றோம். நீரே எங்களுடைய அந்த பலவீனமான காரியங்களை பெலனாக உருமாற்றுவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்த்தும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.